ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்தவொடனே சண்டை. திவ்யா கணேஷ் பா டென்ஷன் ஆகிட்டாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான். என்னென்னா எல்லாம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க டாஸ்க்கை கொடுத்தாங்க. திவ்யா கணேஷ்க்கும் அமித் பார்கவுக்கும் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி வந்துட்டு 4 பேரை வந்து சூஸ் பண்ணோம். இந்த வீட்டில் வந்து அவங்களாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லும்போது விக்ரம், அரோரா, சுபிக்ஷா, திவாகரை வந்து செலக்ட் பண்ணாங்க. இவங்க வந்து கார்டன் ஏரியாவில் தூங்கணும் அப்படின்னு பிக் பாஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கானா வினோத் வந்து பாட்டு பாட ஆரம்பித்தார். சார் வரவேற்கிறாரு, 4 பேர் வந்திருக்காங்க புதுசாக, அதனால் வரவேற்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டால் ரொம்ப மட்டமாக வந்து கலாய்க்கிற மாதிரி கானா பாட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் எங்ககிட்ட காட்டாதீங்க சீனு, உங்களுக்கு மேலே நாங்கள் டானு, நீங்கள் வெத்து சீனு என்னமோ சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வாங்க உங்களுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதனால் அதை நம்பி இவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க. திவ்யா கணேஷ் எல்லாம் உட்காந்துருப்போம். இந்த மாதிரி பாட்டு பாடி ரொம்ப ஹார்ட் பண்ணுற மாதிரி பண்ணவுடனே திவ்யா கணேஷ் டென்ஷன் ஆகிட்டாங்க. முதல் பிரஜன் மூஞ்சி மாறிச்சு. சரி ஃபர்ஸ்ட் நாள் எதுக்குன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தாங்க. சாண்ட்ராலாம் சைலண்ட்டாக இருந்தாங்க. திவ்யா கணேஷ் டப்புன்னு எழுந்திரிச்சாங்க. எதுக்காக என்னை நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கானா வினோத் வந்து திரும்ப தாளம் தட்டி வெறுப்பேற்றின மாதிரி பண்ணார். அவங்க என்னென்ன பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு காண்டானாங்க. அதுக்கப்புறமா சொல்லிட்டாங்க, நீங்கள் என்னை வந்து கூப்பிட்டு ஒரு பாட்டு இருக்குதுன்னு சொன்னீங்க, உங்கள் வெல்கம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, அதனால் வந்தேன். நீங்கள் பாடுறது வந்து சுத்தமாக சரியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இல்லைங்க இருங்க, சாரின்னு சொல்லிட்டு எஃப்ஜே எல்லோரும் கேட்குறாங்க. எனக்கு செட் ஆகாது சொல்லிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. தேவையாது, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் வந்து கானா வினோத்துக்கு இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. எந்த நேரத்தில் எதை பண்ணணும்னு அவருக்கு தெரிய மாட்டேது. இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்காங்க வயல்கார்டு. வந்தவொடனே அவங்கள முறைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம். ஏன்னா முறைக்கும் போது அந்த இதுனா ஒன்றா அவங்களுக்குன்னு சர்டன் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க வீட்டில் இவர் வந்து தேவையில்லாமல் வந்துட்டு கெட்ட பேர் சம்பாரிச்சுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது இவங்க வந்து கொடாச்சல் கொடுத்தாங்கன்னா நம்ம பாடலாம். வந்தவொடனே ஒரு வெல்கமிங் சாங் பாடாமல் ஃபஸ்ட்டே வந்து அவங்கள கலாய்ச்சி பாடுறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. ஸோ கானா வினோத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.